வணக்கம். இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் சீம்ஸ் என்னென்ன ஸ்டிச்சஸ் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 கிளாத்தை 2 மெட்டீரியலை நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் ஆஃப் ஸ்டிச்சிங்கை வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் என்னென்ன டைப் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலான பிளைன் சீம்னா என்னென்னா ஸ்டிச்சஸ். அந்த பிளைன் சீமை தான் வந்து இதில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டைப் வந்து பிளைன் சீம். இதை தான் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ட்ரெஸ்ஸஸ் நிறைய கார்மெண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா 2 கிளாத்தோட ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் நல்ல பக்கத்தை பார்த்து நல்ல பக்கம் வைக்கிற மாதிரி. டிசைனர் கிளாத்னால் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அந்த மாதிரி வச்சுட்டு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நார்மல் சீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பேக் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க போய் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் டபுள் ஸ்டிச், அதாவது பேக் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறது தான் பிளைன் சீம், நார்மல் ஸ்டிச். இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் இதோட ரைட் சைடு இந்த மாதிரி இருக்கும், ராங் சைடில் இந்த மாதிரி எக்ஸஸ் கிளாத் வந்து இருக்கும். ரெண்டாவது டைப் எப்படின்னா, இது வந்து நார்மலாக இந்த பிளைன் சீம் மாதிரியே போட்டுட்டு அதோட ரைட் சைடில் டாப் ஸ்டிச் போடுறது. டாப் ஸ்டிச் அதை சிங்கிளாகவும் போடலாம், டபுளாகவும் போடலாம், 2 டைப்லேயும் போடலாம். டாப் ஸ்டிச், எட்ஜ் ஸ்டிச், அது படிமான தையல் அப்படின்னு சொல்லிட்டோம் தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கு முதல்ல நார்மல் சீம், அதாவது பிளைன் சீமை போட்டுட்டு ஒரு 2 கிளாத்தோட ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுட்டு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டிச்சஸை முடித்ததுக்கப்புறமா ரைட் சைடு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். இந்த எக்ஸஸாக இருக்குது கிளாத்து பேக் சைடில், அந்த 2 கிளாத்தையும் ஒரே சைடில் எந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த எட்ஜு சைடு வந்து நம்ம அதை திருப்பி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சைடில் வச்சுட்டு இது ராங் சைடில் ஒரே பக்கமாக திருப்பி இருக்கும். எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த சைட்லேயே வந்து இந்த பள்ளத்தில் ஆல்ரெடி ஸ்டிச் இருக்கிற பள்ளத்தில் விழாமல் அதை ஒட்டி எட்ஜில் நம்ம ஸ்டிச் போடணும். இதுக்கு வந்து பேக் ஸ்டிச் போடணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்காது. இது மேலே வந்து நம்ம இந்த எட்ஜை ஒட்டி நம்ம இந்த கீழே இருக்கிற துணியை படிகிற மாதிரி நம்ம ஸ்டிச் போடணுன்னா இதுதான் படிமான தையல், ஓரத்தையல், எட்ஜு ஸ்டிச். இதை வந்து சிங்கிள் டாப் ஸ்டிச் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச்சு எதுக்கு அப்படின்னா, ராங் சைடில் இருக்கிற கிளாத்தை வந்து நல்லா ஃபிக்ஸிங்காக ஒரே சைடில் நம்ம வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்காக இந்த டாப் ஸ்டிச்சை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு டைப்பு டாப் ஸ்டிச்சில். இன்னொரு டைப் அப்படின்னு பார்த்தா அது டபுள் டாப் ஸ்டிச். அது எப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே பிளைன் சீம் ஒரு ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு இந்த மாதிரி பிளைன் சீம் போடுற மாதிரி போட்டுக்கணும். அது பிளைன் சீமு, இது வந்து டாப் ஸ்டிச்சு. அதாவது பிளைன் சீம், சிங்கிள் டாப் ஸ்டிச்சு, டாப் சீம். அடுத்தது டபுள் டாப் சீம். இது என்னென்னா, நார்மலாக நம்ம பிளைன் சீம் மாதிரியே பிளைன் நார்மல் ஸ்டிச்சஸ் மாதிரியே போட்டுட்டு அதோட ரைட் சைடில் இந்த பேக் சைடில் இருக்கிற 2 அந்த ரா எட்ஜஸ் இருக்கு இல்லையா கிளாத்து, இதை 2த்தையுமே வந்து 2 சைடும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இதில் காமிக்கிற மாதிரி இது ரைட் சைடு, பேக் சைடில் பார்த்தா இந்த மாதிரி 2 வந்து கிளாத் இருக்கும். அது 2த்தையும் ஓப்பன் பண்ணி 2 சைட்லேயும் ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுக்கணும். டாப் ஸ்டிச் மோஸ்ட்லி வந்து ஒரு பேக் சைடில் இருக்கிற ரா எட்ஜை ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்காக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி 2 சைடும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடில் நடுவில் இருக்கிற ஆல்ரெடி ஸ்டிச்சஸ்க்கு அதோட இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த சைடும் அந்த சைடும் 2 சைட்லேயும் டபுள் சைட்லேயும் 1/4 இன்ச்சுக்கு, அதாவது 0.25 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து டாப் ஸ்டிச். இது வந்து டபுள் டாப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, அந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு. இந்த எக்ஸஸாக பேக் சைடு இருக்கிற 2 கிளாத்தையும் நம்ம வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்காக டபுள் சைடும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போடுவோம். இது வந்து அந்த எக்ஸஸ் கிளாத் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் உள்ளே கார்மெண்ட்டில், அதோட ராங் சைடில். அதுக்காக இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 0.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஃபுட்டரில் ஒரு லெக் இருக்குது இல்லையா, அந்த லெக்கோட மெஷர்மெண்ட் வந்து 0.25 இன்ச்சஸ் இருக்கும். அதை கைடாக வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக 0.25 இன்ச்சஸில் 2 சைட்லேயும் ஸ்டிச்சஸ் வரும். இதுதான் வந்து 3rd டைப்பான டபுள் டாப் ஸ்டிச், டாப் சீம் அப்படின்னு சொல்லலாம். இது 3வது டைப்பு. இது வரைக்கும் நம்ம 3 டைப் பார்த்துருக்கோம். நார்மல் சீம், பிளைன் சீம், சிங்கிள் டாப் ஸ்டிச், டபுள் டாப் ஸ்டிச். இது வந்து லேப்டு சீம்னு சொல்லுவாங்க, லேப்டு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நார்மலாக 2 கிளாத்தையும் நம்ம வந்து
வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க் பண்ணு, 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் வந்து நம்ம போட்டுடணும். மார்க்கிங் போட்டதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு நம்ம வச்சுருக்கோம். இந்த 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணுற இம்ப்ரெஷனை வச்சு நம்ம அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி எடுத்துடணும். ஃபோல்ட் பண்ணி இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற ஃபேப்ரிக் பீஸ் மேலே இன்னொரு ஃபேப்ரிக் வந்து அப்படியே ஓவர்லேப் ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் லேப் ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா பேக் சைடில் அந்த கிளாத் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்காங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு ஒரு 0.25 இன்ச்சஸில் இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம வந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச் பண்ணோன்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு கிளாத் மேலே இன்னொரு கிளாத் வந்து ஓவர்லேப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இதுதான் வந்து லேப்டு சீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எங்கே பண்ணுவோம் அப்படின்னா, ஜிப் அட்டாச் பண்ணும்போது ஒரு சைடு நமக்கு க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கணும், அந்த ஜிப்பு வந்து விசிபிளாக வெளியில் தெரியக்கூடாதுன்னா அந்த இடத்துல இந்த ஸ்டிச்சஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பர்பஸ் இருக்குது அதில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிப் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதுதான் லேப்டு ஸ்டிச்சு, லேப்டு சீமு. ஸ்லாட் சீம் அப்படின்னா பேக்கெட் சீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லுவேன். இது வந்திங்கன்னா இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் ஒன்று, ஒரு 0.25 இன்ச்சஸில் ஒரு லைனு, அது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். பேக் சைடில் வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸஸ் ஒரு கிளாத் வச்சுக்கணும். இது எப்படின்னா, ஒரு பேக்கெட் இருக்குது, அந்த பேக்கெட்டோட ஓப்பன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல 2 டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே ஒரு பீஸ் இருக்கிற மாதிரி மேலேயும் கீழேயும் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான். இந்த மாதிரி அந்த 1/2 இன்ச் அதில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருணும். இது வந்து எக்ஸஸாக பேக் சைடில் ஒரு கிளாத் மேலே போடுறோம். இதில் பேக் ஸ்டிச் போட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் 1/2 இன்ச் மார்க் பண்ணல ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துடணும். இந்த ரெண்டு கிளாத்லேயும் 0.25 இன்ச்சஸ் 1/4 இன்ச்லேயும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 1/4 இன்ச் மார்க் வர மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எட்ஜ், அதாவது ஒரு ஓவர்லேப் கிளாத் வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த 1/4 இன்ச் கேப் உள்ளே இருக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே இடத்துல திருப்பி ரீஸ்டிச் பண்ணணும். இது ஓவர்லேப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த பேக்கெட்லலாம், ஜென்ஸ் பேக்கெட்லலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓவர்லேப் வந்து பேக் சைட் பேக்கெட்டில் இருக்கும். அந்த சீம் தான் இந்த ஃபினிஷிங், ஸ்லாட் சீம், பேக்கெட் சீம் அப்படின்னு சொல்லலாம். அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக இந்த 1/4 இன்ச்சில் இருக்கிறதும் அதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சிடணும். அப்போ தான் வந்து இந்த பாக்கெட்டில் நமக்கு எப்படி ஓவர்லேப் ஆகி இருக்குமோ கிளாத்தை அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வரும். 1/4 இன்ச்சில் மடித்து வச்சுட்டு 1/2 இன்ச் மார்க் வந்து நமக்கு இம்ப்ரெஷன் தெரியும். அந்த 1/2 இன்ச்சில் இதில் காட்டுற மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா 2 கிளாத்தும் ஓவர்லேப் ஆகி ஒரு கிளாத்தை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிற மாதிரியான ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. இப்படி 2 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேப் வரும். இதில் 1/4 இன்ச், அதில் 1/4 இன்ச்சு, அந்த மாதிரி இதில் வந்து ஓவர்லேப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகி இருக்கிறத பேக்கெட்ஸுக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் ஆகுதான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு சேம் அதே 1/2 இன்ச்சில் 2 சைட்லேயும் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா இதுதான் ஸ்லாட் சீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வந்து ஸ்டிச்சை ஒரு ஸ்லிட் ஆன மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற ஒரு கிளாத்தில். இது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது பேக் சைட் திருப்பிட்டு அந்த 1/2 இன்ச்சில் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கிற அதே ஸ்டிச்சஸ் மேலே போட்டோன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து மிஸ்பிளேஸ் ஆகாமல் அந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த 2 சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். அந்த 1/2 இன்ச் ஆல்ரெடி ஸ்டிச்சஸ்ஸு உள்ள 1/4 இன்ச் வந்து மடித்து உங்களுக்கு ஓவர்லேப் ஆகி இருக்கும். இந்த சைடும் அதே மாதிரி ஓவர்லேப் ஆனதை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடணும். இது வந்து உங்களுக்கு 5th டைப் ஆஃப் சீம். இது plain seam, single top seam, double top seam, lapped seam. இது ஸ்லாட் சீம்னு சொல்லலாம், பேக்கெட் சீம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டைப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளாட் அண்ட் ஃபெல் சீம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைப். இதில் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் எப்படி இருக்குமோ அதே ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். நம்ம பேக் சைடில் அது ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதுதான் மெயின் ஃபேப்ரிக் மாதிரி நம்ம பாக்கெட் ஸ்டிச் பண்ணுறதுல கீழே வந்து உள்ள லைனிங் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி அது இந்த மாதிரி நடுவில் வந்து ஓப்பனில் இருக்கும், ஒரு ஸ்லாட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில்
ஒரு ஸ்லிட் ஆன மாதிரி ஒரு இமேஜ், ஒரு இல்யூஷன் வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகும் உங்களுக்கு. இதே மெத்தடை ஜிப்பர் அட்டாச் பண்ணுறதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டிச்சஸையும் நம்ம வேறு நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டீம், 6th ஸ்டீம் என்னென்னா சீம், ஃப்ளாட் ஃபெல் சீம் அப்படிங்கிறது. இதில் ரைட் சைடு ராங் சைடு தெரியணுங்கிறதுக்காக ரைட் சைடில் டிக்கும் ராங் சைடில் இன்ட்டு மார்க்கும் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக ராங் சைடில் ஒரு கிளாத்தில் 1/2 இன்ச்சுக்கும் ரைட் சைடில் ஒரு கிளாத்தில் 0.25 இன்ச்சஸ்க்கும் நான் ஒரு லைன் போட்டுட்டு இந்த ராங் சைடில் இருக்கிற 1/2 இன்ச்சில் இந்த ரைட் சைடில் இருக்கிற 0.25 இன்ச்சஸோட எண்டு முடிகிற மாதிரி மேட்ச் பண்ணி வைக்கணும். இது வந்து ரைட் சைடில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம், ராங் சைடில் போடல, ரைட் சைடில் போடுறோம். இந்த மாதிரி வச்சு நார்மல் ப்ளைன் சீம் போட்டு அட்டாச் பண்ணிக்கணும். இது எதுக்காக அப்படின்னா இந்த எட்ஜஸ் வந்து வெளியில் தெரியாமல் அந்த ரா எட்ஜஸ்ஸு க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் இது. இந்த மெத்தடை வந்து இந்த லுங்கி இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம், அந்த ஃப்ளாட் அண்ட் ஃபெல் சீமு. அதே மாதிரி ஜீன்ஸ்லேயும் நீங்கள் வந்து நிறைய இடத்துல இந்த சீமை பார்க்கலாம். இதை வந்து ஒரு நார்மல் ப்ளைன் சீம் போட்டு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து ரா எட்ஜஸ் உங்களுக்கு இருக்கும், பேக் சைடில் ரா எட்ஜஸ் இருக்காது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரைட் சைடில் இந்த மாதிரி ரா எட்ஜஸ் இருக்கும், பேக் சைடில் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இந்த 1/2 இன்ச்சில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரா எட்ஜஸை இந்த 1/4 இன்ச்சை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரா எட்ஜஸ்ஸே வெளியில் தெரியாமல் இருக்கும். இந்த ஃப்ளாட்டன் பண்ணி அந்த ரா எட்ஜஸ்ஸை உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்கோடு இருக்கும். இந்த மெத்தடில் தான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லுங்கி இதெல்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு 6th டைப் ஆஃப் சீம். இது ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு டபுள் ஸ்டிச் தெரியும், பேக் சைடில் ஒரு சிங்கிள் ஸ்டிச் தான் தெரியும் இதோட ஃபினிஷிங். இது ஃப்ளாட் அண்ட் ஃபெல் சீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் சைடில் டபுள் ஸ்டிச் இருக்கும், பேக் சைடில் சிங்கிள் ஸ்டிச் இருக்கும். இதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இதை உல்ட்டாவாக கூட நம்ம போட்டுக்கலாம். அது என்னென்னா ஃப்ரெஞ்சு சீம். அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னா ஃப்ரெஞ்சு சீம். ஃப்ரெஞ்சு சீம்லேயும் சேம் அதே தான். இதில் ரா எட்ஜஸை வந்து வெளியில் தெரியாமல் கவர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை தான் வந்து இப்போ ரீசெண்டாக ப்ளவுஸ்லலாம் இந்த ரா எட்ஜஸை ஹெம்மிங் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணதுக்கு இந்த ஃப்ரெஞ்சு சீமை தான் யூஸ் பண்ணுறாங்க. ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 0.25 இன்ச்சஸில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடணும். இந்த மாதிரி ராங் சைடும் சேமாக மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இதை ரைட் சைடில் தான் இந்த ஸ்டிச்சஸ் தெரிகிற மாதிரி போடுறோம். ஆஸ் யூஷுவல் ப்ளைன் சீம் போட்டு ரெண்டுத்தையும் வந்து 1/4 இன்ச்சில் ரொம்ப கம்மியான வித்தில் தான் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒன்ஸ் எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அந்த இருக்கிற 1/4 இன்ச்சையும் இன்னும் ரொம்ப நல்லா ட்ரிம் பண்ணிடுறோம். நல்ல அந்த 1/4 இன்ச்சில் இருக்க அந்த எக்ஸஸ் கிளாத் ஸ்டிச்சத்துலேருந்து ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு கிளாத்தை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடுத்துடணும். இது வந்து ரைட் சைடில் உங்களுக்கு இருக்குது இந்த ஸ்டிச்சு. இப்போது பேக் சைடு திருப்பிட்டு இந்த ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த சீலாக இருக்கும், இதை பேக் சைடு திருப்பி நல்லா பிஞ்ச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் உள்ளே வர மாதிரி வச்சு ராங் சைடில் ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு 0.25 இன்ச்சஸில் நார்மல் ப்ளைன் சீம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த ரா எட்ஜஸ் வெளியில் எங்கேயுமே தெரியாமல் இந்த மாதிரி இருக்கும். இதை ஃப்ரெஞ்ச் சீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே மார்க் சீம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மாதிரி ராங் சைடில் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டிச்சு அந்த கொஞ்சம் கிளாத் வந்து நமக்கு இருக்கும், ஆனால் அது ஃபினிஷ்டாக இருக்கும். இன்னும் ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிச்சை ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி வச்சு நல்ல ஒரு ப்ளைன் சீம் போட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஃப்ளாட் அண்ட் ஃபெல் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃப்ளாட் அண்ட் ஃபெல் ஸ்டிச்சில் ரைட் சைடில் டபுள் ஸ்டிச்சஸ் தெரியும் இந்த மாதிரி. இது வந்து ஃப்ளாட் அண்ட் ஃபெல் ஸ்டிச்சில் ரைட் சைடில் டபுள் ஸ்டிச் தெரியும். இந்த மார்க் சீமில் ஒரு ஸ்டிச்சு தான் தெரியும், ராங் சைடில் டபுள் ஸ்டிச் தெரியும். இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஆனால் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.